நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 17/3/2024, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் 4:47 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் அதாவது காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, சாயங்காலம் 3:30லிருந்து 4:30 வரை. அதே மாதிரி அந்த சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போது நீங்கள் போட வேண்டிய துணி பிங்க் கலர், அதே மாதிரி போடக்கூடாதது ப்ளூ அல்லது பிளாக். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டது தோரம்பருப்பு சம்மந்தப்பட்டது, பருப்பாக இருந்தால் கூட சரி, இல்லை சாம்பாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது அந்த கிரகங்களை பற்றின ராசி லக்கணத்தை பற்றிய குறிப்புகள் சொன்னான் இல்லையா, அதில் நேற்று ரிஷப ராசியை சொன்னேன். இன்றைக்கி கூட ரிஷபத்தை பற்றியே கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 3 நாள் அல்லது 4 நாள் சொன்னால் ஓரளவு உங்கள் மைண்டில் செட் ஆகிடும். இப்போது ரிஷப ராசிக்காரங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புன்னகை பூத்த முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி அந்த நுண்ணறிவு, எதையும் சீக்கிரம் கற்றுக்கூடிய ஞானம் உடையவங்க, நுண்ணறிவு உடையவங்களாக அவங்க. உறவினர்களோட நேர்மையில் நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள நம்பிக்கை, ட்ரஸ்ட் உடையவங்களாக இருப்பாங்க. ஆமாம். பெரும்பாலும் எப்படின்னா, இவங்க ஓரளவு பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பணக்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க காரு, மற்ற வாகனம், வீடு, கட்டடம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு தோட்டக்கலை, கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இயற்கையை நேசிக்கக்கூடியவர். ஆமாம். அதே மாதிரி இவங்களுக்கு புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை. அதே மாதிரி இவங்க தன்னது ஒரு கொள்கைன்னா அதில் உறுதியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி வேவரி மைண்ட்லாம் கிடையாது. ஸ்டெடியாக இருந்து அதே கருத்து, அதே கொள்கையிலேயே ஊறி போனவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி மாற்றுறது கிடையாது. மற்றவங்க பேச்சு, ஐஸ் வச்சு பேசினாலாம் அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது. அதே மாதிரி தான் செய்யும் வேலையை பர்ஃபெக்டாக, உறுதியோடு, கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி இவங்க அந்த ரிஷபங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீனஸோட அம்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கு, டான்ஸு, ஆக்டிங்கு, பெயிண்டிங்கு, இந்த மாதிரிப்பட்ட துறைகள்லாம் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துடும். இது சம்மந்தப்பட்ட எந்த துறைக்கு போனால் கூட அவங்க அதில் நல்ல ஒரு மார்க் நிற்கிற மாதிரி, ஞாபகம் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பாடியை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஹெல்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி வீடை அழகுபடுத்துறது, சீனரி வைக்கிறது, புது கர்டன் போடுறது, இந்த மாதிரி வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வார ரிலேஷனை நல்லா உபசரிப்பாங்க. உபசரிக்கிறது இவங்களை குறையே சொல்ல முடியாது. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு டான்சில்ஸு, சளி, இந்த அஜீரணம், இந்த மாதிரிப்பட்ட இது தான் அவங்களுக்கு மெயினாக தொல்லை கொடுக்கக்கூடியது. ஆமாம். இவங்களுக்கு நல்ல குணமான ஒரு மனைவி கிடைக்கிறாங்க. அவங்க கூட மியூசிக், டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ இப்போது வரைக்கும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை ரிஷபராசியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது நம்ம 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அதாவது பிடிவாதம், முன்கோபம், அவசரம், ஆத்திரம், இந்த மாதிரிப்பட்ட குணங்களுடைய நீங்கள் ஒரே இதில் ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப பொறுமைசாலியாக மாறிட்டீங்க. ஆமாம். அதே மாதிரி பழைய நண்பர்களை சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடன் பெரிய அளவில் இல்லை, கடன் தொல்லை விடுபட்டுருந்தீங்க. ஆமாம். ஆமாம். புதுசாக போர்வெல் போடணும்னு நினைக்கிறீங்க. அதாவது தண்ணிக்காக போர்வெல் தோன்றதோ, இல்லை விவசாயம் பண்ணுறவங்க கிணறு தோன்றதோ இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். தண்ணி நல்லா வரும், தாராளமாக அதை செய்யலாம். அடுத்து ரிஷபராசி. அதாவது இன்ஜினியரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு செக்டாரில் உள்ளவங்களுக்கு
உத்தியோகத்தில் வந்து அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிச்சிருக்கிறவங்க, இன்ஜினியரிங் செக்டரில் உள்ளவங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து ப்ரமோஷன் வந்து கிடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விட லாபம் குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. பட் வந்து சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. பிக்கப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி வந்து புதிய நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாரு. இந்த கண் வந்து அடிக்கடி துடிக்குது. அது வந்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் குழம்ப வேண்டாம். ஏதோ தூக்க குறைவோ அல்லது ஏதோ சின்ன இதுனாலேயோ வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அடுத்து மிதுன ராசி. தொழில் நல்லபடியே நடக்கிறது. வாகனம் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்தை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து பக்தி சுற்றுலா கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஒரு பிளான் போடுறீங்க. மாலை 4 மணிக்கு மேலே உடம்பு கொஞ்சம் அசதியாக தெரியுது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அடுத்து கடகராசி. கொஞ்சம் நிதானமாக நடக்க வேண்டிய நாள் இது. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. இந்த மனக்குழப்பம் இருக்கும்போது எதையும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. மாமா முறையில் உள்ளவருக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு. உங்கள் அம்மா வழி சொந்தம், அம்மாவோட அண்ணன் தம்பி அல்லது பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் அந்த மாதிரி மாமா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்பு. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த பிஎஃப் அதாவது வந்து முன்னால் செஞ்ச அதாவது பெண்டிங் வச்சுருக்கிற இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். பழசு தானன்னு நினச்சி யோசிக்காமல் செஞ்சிடாதாங்க. ரைட். அடுத்து அந்த ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் மருந்து தவறாமல் எடுத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் இன்னும் நல்லது. அதே மாதிரி வந்து எப்படின்னா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. அடுத்து வந்து சிம்மராசி. பெற்றோர்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போது இந்த அவங்க பெற்றோர்கள் மனது குளிர்ந்து அவங்க ஆசீர்வாதத்தோடு எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அந்த பொருளாதார அந்த ஸ்டேஜில் இருந்து உங்களால் ஒரு ஹைட்டுக்கு போக முடியறதில்ல. அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு 7 வாரம் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. ஆமாம். முழங்காலில் ஏதாவது இடிச்சுக்கிட்டு எப்பவும் அதில் ஒரு அடி படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது பண்ணுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து கன்னியாராசி. முயற்சிகள் வந்து வெற்றி அடையலை. அப்போ வந்து பழையடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதங்க. மீண்டும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து ரெசிஸ்டன்ட் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. வளர்ப்பு பிராணி அதாவது வந்து நாய் பூனை அது கூட டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சாயங்காலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே அந்த பூனை நாய் வளர்க்குற மீன் எல்லாமே பழைய ஆக்டிவாக வந்துடுது. துளாராசி. பணப்பிரச்சனை வந்து பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லை. தேவையான அளவு வந்துடுது. ஆமாம். காதலர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். மாணவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேரை எடுக்க வைக்கிறதுக்கு உண்டான நாள் இது. இரும்பு, ஆயிலு, ஸ்கிராப்பு, ஃபர்னிச்சர் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வருது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. பழைய வாகனம் அல்லது பழைய வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், பழசு. உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் அல்லது அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நல குறைவு, சின்ன மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. தேவையில்லாத செலவு தான் அது. தொழில் உத்தியோகத்தில் பெரிய அளவு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆமாம். சந்திராஷ்டிரம நாள் இல்லையா, அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அது சந்திராஷ்டிரமம்னு முதலே தெரிஞ்சிட்டாலே அந்த நமக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அமைதியாகிட போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்து தனுசு ராசி.
அதே மாதிரி இந்த டீனேஜ் வயசில் உள்ள பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல்லையோ அல்லது வந்து வேறு இடத்துலையோ இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது. வீட்டில் யாரும் இல்லாத சூழ்நிலை, அதனால் வெளியே சாப்பிட வேண்டியது வந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷன் தான். ஆமாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் செட் ஆயிரும். சுமாரான நாள் தான். ஓகே, ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. அடுத்து மகர ராசி. கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. பெற்றோரை வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, இன்றைக்கி வந்து அவங்கள பார்க்குறதுக்காக நீங்கள் போகிறீங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த எல்லா காரியமும் வந்து கொஞ்சம் டிலேயாக நடக்குது. பட் நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு நல்ல பேர். சாயங்காலம் வார வழியில் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து கும்பராசி. நீண்ட முயற்சிக்கு பிறகு நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இன்சூரன்ஸு, அதே மாதிரி கேஸ் ஏஜென்சி, அதே மாதிரி ஏசி ரிலேட்டட் இந்த மாதிரிப்பட்டதில் ஜாப் கிடைக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்குது. பழையபடி வந்து நீங்கள் கெத்தாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நல்ல பீரியடுன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் பேச்சு வந்து கொஞ்சம் இதாக டல்லாக பேசுனீங்க, இப்போ பழையபடி கெத்தாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. புதுசாக வந்து செடி அல்லது மீன் வாங்கி வளர்க்கணும்னு வாங்கிட்டு வரீங்க. பணம் பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஓகே, பரவாயில்ல, இந்த நாள் நல்லபடியாகவே நடந்து முடிகிறது. அடுத்து மீன ராசி. அதிக செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்குது. உடம்பில் வந்து ஓவர் ஹீட் இருந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி இளநீர் குடிச்சிக்கிட்டு வாங்க. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த தசாபுத்தி சரியில்லாதவங்க வந்து ஒரு டென்ஷனாகி வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கண்டிப்பாக அதை விட வேண்டாம். புரியுதுங்களா? அடுத்தால வந்து நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுங்க. அதே மாதிரி வந்து மனம் வந்து அவ்வளோ ஒன்றும் குழப்பமாக இல்லை. அந்த திசாபுத்தி சரியில்லைன்னா தான் குழப்பம் தவிர இப்போ உங்களுக்கு மனசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடவுளோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எதுவும் பெரிய அளவு நெகட்டிவ் வரப்போகிறதில்ல. எல்லாம் நன்றாகவே நடக்கும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனளிப்பதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் பால்.